ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துக்கிறேன். மன்னிவாக்கத்திலிருந்து சுந்தரராஜன் அப்படின்னு ஒரு அன்பர் ப்ரேயர் பண்ணுறாரு. என்ன தெரியுமா? வாழ்க்கையில் என்னால் மனசு மாற்றவே முடியலை, என் மனசை மாற்றிக்க முடியலை, வாழ்க்கையில் என்னால் உயரவே முடியலை, வெற்றியே கிடைக்கல அப்படின்னு சுந்தரராஜன் பேசுகிறார். அதுக்கு பாபா என்ன சொல்கிறார்? பாப்பம்மா, வாழ்க்கையில் சில மனுஷால் எல்லாமே இழந்த பிறகு தான் உண்மையை புரிஞ்சுப்பாங்க. ஒரு மனுஷன் இருந்தான், நல்ல வேலையும் இருந்துச்சு, நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு தவறான ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையை கீழே தள்ளிடுச்சு. அந்த நேரத்தில் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் கடைசியாக கடவுளை நினச்சான். கெட்டு போன பிறகு தானே கடவுள் நினைக்கிறாங்க எல்லாருமே. கஷ்டம் வந்தால் தானே கடவுள் நினைக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தால் யாருமே கடவுள் நினைக்கிறதில்ல, மறந்து போயிடுறாங்க. அதனால தான் தினம் தினம் பிரார்த்தனை பண்ணணும். அந்த மனுஷன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். அப்போ தான் கடவுளை நினச்சான். மெதுவாக அவனுடைய மனசு மாறிச்சு, நம்பிக்கை வந்துச்சு, அவனுடைய பழக்கங்கள்லாம் மாறிச்சு, வாழ்க்கையும் கூட கொஞ்சம் மாறி ஆரம்பிச்சிச்சு. இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? மனுஷன் மாறினா மனசு மாறும். மனசு மாறினா அவன் மகோன்னதமாக ஏறுவான். அந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு ஏறி, அந்த வாழ்க்கை நல்லா ஏறி நல்லா சுபிக்ஷமாக இருப்பான் அப்படிங்கிறது நிச்சயம். ஆகையினால் பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நேரத்தில் தான் நாம் நம்மளை புரிஞ்சுக்கிறோம். அது பேர் தான் சுய பிரகடனம். அந்த நேரத்தில் இது எனக்கு வேணும்ப்பா, அப்பா சாயப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்போ தான் நம்ம கேட்குறோம். அப்போ நமக்கு நாமே தெரியாமலே நமக்கு உள்ளுக்குள்ளார சுய பிரகடனம் பண்ணிக்கிறோம். கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வருது, நாமளே சுய பிரகடனம் பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு என்ன தேவைங்கிறத அப்போ முடிவு பண்ணுறோம். அதுதான் கிளைமேக்ஸ் நேரம், அதுதான் பிரார்த்தனை நேரம், அதுதான் ஜெயிக்கிற நேரம். சரியா? அல்லாஹ் மாலிக்.